சென்னை விமான நிலையத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக அதிகாரிகளுக்கு வந்த ரகசிய தகவல். 3 பயணிகள் மீது அதிகாரிகளுக்கு வந்த சந்தேகம். பல சோதனைகளை நடத்தியும் சிக்காத தங்கத்தை இறுதியாக அதிகாரிகள் கண்டுபிடித்தது எப்படி? மும்பையிலிருந்து சென்னை வரும் உள்நாட்டு விமானங்களில் மிகப்பெரிய அளவில் தங்கத்தை கடத்தல் ஆசாமிகள் கடத்தி வருவதாக சென்னையில் உள்ள ஒன்றிய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவர்கள் உள்நாட்டு விமான நிலையத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சென்னைக்கு வரும் விமான பயணிகளை ரகசியமாக கண்காணித்து சந்தேகப்படும் பயணிகளை நிறுத்தி சோதனை நடத்தினர். அப்போது மும்பையில் இருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஒரே குழுவாக வந்த 6 பேர் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து 6 பேரையும் அவர்களின் உடைமைகளையும் சோதித்தனர். ஆனால் உடைமைகளில் எதுவும் இல்லை. எனினும் அவர்கள் மீது சந்தேகம் வலுக்க அவர்களை தனி அறைக்கு அழைத்துச் சென்று ஆடைகளை களைந்து முழுமையாக சோதித்தனர். அப்போது அவர்களில் 3 பேர்களின் உள்ளாடைக்குள் தங்க பசைகள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். 3 பேரின் உள்ளாடைகளிலும் 3.5 கிலோ தங்க பசை இருந்தது தெரிய வந்தது. அதன் சர்வதேச மதிப்பு 2,80,00,000 ரூபாய் என வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் துபாயில் இருந்து மும்பைக்கும் பின்னர் மும்பையிலிருந்து சென்னைக்கும் இந்த தங்க பசை கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதற்காக ஒரு கும்பல் துபாயில் இருந்து மும்பைக்கு விமானத்தில் தங்க பசையை கடத்தி வந்துள்ளது. அந்த கும்பலிடமிருந்து தங்க பசையை வாங்கிக் கொள்ள சென்னையில் இருந்து 6 பேர் மும்பை சென்றுள்ளனர். அவர்கள் 3 நாட்கள் அறையெடுத்து தங்கி காத்திருந்து மும்பை கும்பலிடமிருந்து தங்க பசையை வாங்கி அதனை சென்னைக்கு கடத்தி வந்துள்ளனர். மும்பை விமான நிலையத்தில் அதிகாரிகளின் கண்காணிப்பில் இருந்து தப்பிய இந்த கடத்தல் கும்பல் சென்னையில் உள்ள அதிகாரிகளிடம் வசமாக சிக்கியுள்ளது. இந்த கும்பல் தங்கப்பசையை கடத்தியது இதுதான் முதல் முறையா அல்லது இதே பாணியில் ஏற்கனவே தங்கத்தை கடத்தி உள்ளதா என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் நூதன முறையில் கடத்தி வரப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க பசை சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.